அடுத்ததாக திருவருட்பயனிலே முதல் அதிகாரம் 10 நிலை, அதிலே 6வது பாடலுக்குள் செல்லுகிறோம். 6வது குறட்பா என்ன சொல்லுகிறது? பல் ஆர் உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதவன் எங்கள் இறை. அவ்வளவுதாங்க. அவனோட இன்னொரு நிலையை இங்க விளக்குறாங்க. இப்போ உயிர்கள் எல்லாம் எப்படி உணர்கின்றன? உயிர் உணரும் பான்மை என மேல் ஒருவன் இல்லாதவன் எங்கள் இறை. அப்போ பல் ஆர் உயிர் அப்படின்னா எண்ணற்ற உயிர்கள். உயிர்கள் எண்ணிலை, எண்ணற்ற உயிர்கள். இந்த எண்ணற்ற உயிர்கள் எவ்வாறு உணர்கின்றன? உணரும் பான்மை, உணரும் முறைமை, உணரும் பான்மை, உணரும் தன்மை, உணரும் முறைமை எப்படி உணர்கின்றன? உயிர்கள் தாமே அறிய மாட்டா. தாமே அறிய மாட்டாமையால் தமக்கு மேலோனாய் இருக்கக்கூடிய ஒருவன் அறிவிக்கத்தான் இந்த உயிர்கள் அறிந்து வருகின்றன. அதான் உயிர் உணரும் பான்மை. இப்படியா கடவுள் இருக்கிறான்? எங்கள் இறை அப்படிப்பட்டவன் இல்லை. எம் இறைவன் மேல் ஒருவன் இல்லாதவன். தனக்கு அறிவித்தற்கு தனக்கு மேலானவனாக ஒருவனை அவன் கொண்டுள்ளவன் அல்லன். அவன் அனைத்தையும் தானே அறிகிறான், அனைத்தையும் ஒரு சேர அறிகிறான். இதுதாங்க இந்த 6வது பாடல். ஒண்ணும் இல்ல, நாம அறிகிற முறை என்ன, கடவுள் அறிகிற முறை என்ன, இந்த ரெண்டையும் ஒப்பு நோக்குவதுதான் இந்த 6வது பாடல். அப்படி பார்க்கும்போது நாம எப்படி உணர்கிறோம், அவன் எப்படி உணர்கிறான்ற அந்த வேறுபாடு நமக்கு புரியும். இப்ப பார்க்கலாம். இந்த 6வது பாடல் என்ன சொல்லுதுன்னா, உயிர்கள் எண்ணற்றவை. ஓகே, இந்த உயிர்கள் எல்லாம் இயல்பாகவே அறியும் திறன் உடைய பொருட்கள். ஆமா, ஒத்துக்கிறோம். ஏன்னா உயிருக்கு டெபனிஷனை நீங்க திருப்பி திருப்பி சொல்றீங்க. அறிவு, இச்சை, செயல் உடையது எதுவோ அதுவே உயிர். அப்போ உயிருக்கு அறிவு உண்டுன்னா என்ன? அறியும் திறன் உண்டு. அறியும் திறன் உண்டுன்னா தாமே அறிவா அப்படின்னா தாமே ஒருபோதும் அறிய மாட்டா. ஆனால் அவை தாமே அறிய மாட்டா. வேறொரு துணை அறிவிக்கத்தான் இந்த உயிர்கள் அறியும். இல்லை என்றால் உயிர்கள் அறிய மாட்டா. இவ்வளவுதாங்க இந்த பாட்டுக்கான நம்மளோட அழகு. சரி, கடவுள் எப்படி? கடவுள் நம்மள மாதிரியா? இந்த உயிர்களை போன்றவன் அல்லன் இறைவன். அவன் தானே அனைத்தையும் அறியக்கூடியவன். தனக்கு அறிவித்தற்கு, தன்னை அறிவித்தற்கு தனக்கு மேலாக ஒருவனை உடையவன் அல்லன். இவன் தானே அறிவான், அனைத்தையும் அறிவான், ஒரு சேர அறிவான். தாங்க வேறுபாடு. இப்போ நம்மோட அந்த அறிவு, அதோட லட்சணம் என்னன்னு பார்க்கலாமா? நம்மோட அறிவோட லட்சணம் பாருங்க, உணர்த்த உணர்வது. அறிவித்தாலன்றி என்னால் அறிய முடியாது. இதெல்லாம் நம்மளை பத்தி பேசுறவங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேளுங்க. ஒரு 8 விதமான ஒரு டெபினிஷன் கொடுக்குறோம். என்னோட